அகரத்தின் அன்பு வணக்கங்கள். சிவன். இவரை நம்பினால் ஒருபோதும் கைவிட மாட்டார். இவரை வணங்கினால் முதலில் துன்பத்தை கொடுப்பார் என்றும், அதன் பிறகே பக்தனுக்கு வேண்டியதை அள்ளி அள்ளிக் கொடுப்பார் என்றும் சிவனைப் பற்றி கூறும்போது சொல்வார்கள். தன் பக்தனை காப்பாற்றுவதற்காக எந்த வழியிலாவது வந்து காப்பாற்றிவிட்டு செல்வார். சிவபெருமானின் லீலைகளையும் திருவிளையாடல்களையும் பல இடங்களில் பலமுறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி சிவபெருமான் தன்னுடைய பக்தனை காப்பாற்றிய ஒரு நெகிழ்ச்சியான உண்மை சம்பவத்தை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்த சம்பவம் கடலூர் மாவட்டத்திற்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் நடந்தது. அந்த கிராமத்தில் கிருஷ்ணன் என்பவர் வாழ்ந்து வந்தார். சிறிது வசதி படைத்தவராக இருந்தாலும் சிறு பிள்ளைக்கு கூட மரியாதை கொடுத்து அன்போடு நடந்து கொள்வார். யாரையும் மரியாதை குறைவாக பேச மாட்டார். இந்நிலையில் தனக்கு சொந்தமான ஒரு இடத்தில் அவர் வீடு கட்ட எண்ணினார். அந்த வீடு கட்ட இருந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கு சிறிய அளவில் ஒரு புற்று வளர்ந்திருந்தது. சரி, புற்றை இடிக்க வேண்டாம், வேற இடத்தில் வீடு கட்டிக்கொள்ளலாம் என்று நினைத்தார். ஆனால் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய உறவினர்கள், இது நல்ல இடம், இங்கு தண்ணீர் வசதி நன்றாக உள்ளது, எனவே இங்கேயோ வீடு கட்டுங்கள், அந்த சிறிய புற்றை இடித்து விடலாம் என்று கூறினார்கள். புற்று சிறியதாக இருந்தாலும் அதில் ஏதாவது இருக்கக்கூடும் என்று இவருடைய உள்மனம் சொல்லியது இருந்தும் தன்னுடைய உறவினர்களின் வற்புறுத்தலால் அந்த புற்றை இடிக்க மனமில்லாமல் ஜேசிபி வண்டியை வரவழைத்து அந்த புற்றை இடித்தார்கள். இடிக்கப்பட்ட புற்று மண்ணில் ஒரு நல்ல பாம்பு உடல் நசுக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தது. அதனைக் கண்ட கிருஷ்ணன் வேதனை கொண்டார். உடனே வேலையை நிறுத்திவிட்டு இங்கு வீடு கட்ட வேண்டாம், நாம் வேறு இடத்தில் கட்டிக்கொள்ளலாம் என முடிவு செய்தார். மேலும் அந்த புற்றுக்கு அருகிலேயே இறந்து கிடந்த பாம்பை புதைத்து அங்கு சிறிய வடிவிலான ஒரு பாம்பு கல் சிலையை செய்து வணங்க ஆரம்பித்தார். செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் தவறாமல் அந்த சிறிய வடிவிலான பாம்பின் சிலையை வணங்கி வந்தார். காலங்கள் உருண்டோடியது. ஒரு நாள் கிருஷ்ணன் இறந்து போனார். அவர் இறந்ததற்கு பிறகு அந்த நாகம்மனை அதிகம் யாரும் வணங்கவில்லை. அதே நேரம் நாகம்மன் சிலையின் ஓரமாக மெயின் ரோடு வந்தது. காலப்போக்கில் சிலையானது புற்கள் வளர்ந்து புதர்காடாக காட்சி அளித்தது. மேலும் கிருஷ்ணனின் பல நிலங்கள் மெயின் ரோடு வந்ததால் அரசாங்கத்தால் பறிக்கப்பட்டது. எனவே கிருஷ்ணன் இறந்ததற்கு பிறகு அவரின் குடும்பம் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டது. இருந்தும் கிருஷ்ணனின் மகன் கிரி ஒரு சிவன் பக்தனாக இருந்து வந்தான். அவன் தந்தையைப் போலவே நல்ல குணமும் மனமும் கொண்டவன். தன்னால் முடிந்தவரை பிறருக்கு தீங்கி இழைக்காமல் உதவி என்று யாராவது கேட்டு வந்தால் தன்னால் முடிந்த வரைக்கும் உதவிகளை செய்து வாழ்ந்து வந்தான். ஆனாலும் அவனுக்கு பிள்ளை செல்வம் இல்லை. இருந்தும் தினந்தோறும் சிவனை வணங்காமல் எந்த வேலையையும் செய்ய மாட்டான். தன்னை வணங்கியவர்களை சிவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பது போல அவனுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் தன்னுடைய 2 சக்கர வாகனத்தில் மெயின் ரோட்டில் சென்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு நல்ல பாம்பு திடீரென குறுக்கே சென்றது. அவன் பாம்பின் மேல் ஏற்றாமல் திடீரென பிரேக் பிடித்தான். பாம்பு அங்கிருந்து சென்றது. இதனை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதன் பிறகு சிறிது நாட்கள் சென்றது. மீண்டும் அவன் அதே சாலையின் வழியாக செல்லும்போது திடீரென அன்று எந்த இடத்தில் பாம்பு குறுக்கே சென்றதோ அதே இடத்தில் அவனின் 2 சக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து வழுக்கி கீழே விழுந்தவன் உருண்டு கொண்டே சென்று புதரிலிருந்த ஒரு கல்லினால் தடுத்து நிறுத்தப்பட்டான். அந்த கல் அவனை தடுத்து நிறுத்தவில்லை, எனில் அவன் உயிருக்கே ஆபத்தாகியிருக்கும். இந்த இடத்திற்கு வந்தால் மட்டும் அவனுக்கு சிறு சிறு தீங்குகள் நடைபெறுவதை அவன் உணர்ந்தான். ஒன்றுமே புரியவில்லை. ஏன் எதற்காக நடக்கிறது என பலவராக சிந்தித்தவன் தனக்கு எப்போதும் ஈசன் துணை இருப்பார் என்று எண்ணிக்கொண்டான். உடனே தன் வீட்டிற்கு சென்று இங்கு நடந்தவற்றையெல்லாம் சொன்னான். உடனே அவனின் மனைவி அவனை அழைத்துக் கொண்டு சாமி பார்க்க சென்றார். அங்கு சாமி வந்து ஆடியவர், உன்னை இவ்வளவு காலம் சிவன் மட்டுமே காப்பாற்றியுள்ளார். இந்த சிறு சிறு விபத்துக்கள் மூலம் சிவன் ஏதோ ஒரு செய்தியை உனக்கு உணர்த்த முயற்சி செய்கிறார். நீ சிவனை வணங்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் நீ உயிரோடு இருந்திருக்க மாட்டாய். உன்னை காப்பாற்றியவர் சிவன்தான். உனக்கு குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு வந்தால் மட்டுமே ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறது. உன் முன்னோர்கள் நீ எந்த இடத்தில் விழுந்தாயோ அங்கு வீடு கட்டுவதற்காக ஒரு புற்றை இடித்து அதில் வாழ்ந்து வந்த ஒரு பாம்பை கொன்றுள்ளனர். இருந்தும் அதை உன் முன்னோர்கள் தெய்வமாக நினைத்து வணங்கி வந்துள்ளனர். ஆனால் உன் தலைமுறையில் அந்த நாகம்மானது வணங்காமல்
புல் புதர் மண்டி கேட்பாரற்று கிடக்கிறது. எனவே நீ அதை கண்டுபிடித்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வணங்கி வா, உனக்கு எந்த பாதிப்பும் இனி வராது என்று கூறினார். கிரி மகிழ்ச்சியோடு சாமி பார்ப்பவரிடம் விடை பெற்றுக் கொண்டு சென்றான். மறுநாள் வெள்ளிக்கிழமை தான் விழுந்த இடத்துக்கு நேராக சென்றான். அங்கு புல்புதரையெல்லாம் வெட்டி அந்த இடத்தை சுத்தம் செய்தான். அவன் வண்டியில் இருந்து விழுந்து உருண்டு சென்றபோது ஒரு கல் இவனை தடுத்து நிறுத்திய அந்த கல்லை பார்த்தான். அதை பார்த்தவுடன் அதிசயத்துப் போனான். ஆம், உண்மையில் அது கல்லல்ல, அது நாகம்மனுடைய சிலையாகும். அப்போதுதான் கிரிக்கு அனைத்தும் புரிந்தது. இந்த சிலையை வணங்குவதற்காக தான் சிவபெருமான் இங்கு பல தடவை தனக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாமல் உணர்த்தியுள்ளார் என்பதனை உணர்ந்தான். பிறகு அந்த இடத்தில் விளக்கு ஏற்றிவிட்டு வீடு வந்தான். பிறகு வயதான தன் மாமாவிடம் இது பற்றி கேட்டான். அப்போது முன்பு நடந்தவற்றையெல்லாம் இவன் மாமா கூறினார். எனவே தன்னை உணர்த்துவதற்காக பலமுறை இந்த நாகம்மன் இந்த இடத்தில் தன்னை விழச் செய்துள்ளார். மேலும் தனக்கும் தன்னுடைய 2 சக்கர வாகனத்திற்கும் எந்த சேதாரம் இல்லாமல் சிவன் தன்னை காப்பாற்றி இந்த நாகம்மனை வணங்க வேண்டும் என தனக்கு உணர்த்தியுள்ளார் என நினைத்த கிரி அன்றிலிருந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நாகம்மனை வணங்கினான். அதன் பிறகு அவன் வாழ்க்கையில் ஏற்றம் கண்டான். பல செல்வங்களையும் ஈட்டத் தொடங்கினான். அதுவரைக்கும் அவன் குழந்தை செல்வம் இல்லாமல் தவித்து வந்தான். இந்த சம்பவத்திற்கு பிறகு குழந்தை செல்வமும் அவனுக்கு கிடைத்தது. இது எல்லாத்துக்குமே காரணம் சிவன்தான் என நினைத்து பெருமிதம் கொண்டான் கிரி. இது ஒரு உண்மை சம்பவமாகும். இந்த சம்பவம் கடலூர் மாவட்டத்திற்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் நடந்தது. என் நண்பர் ஒருவர் கூறினான். இதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறு போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.